மா என்னதுமா இது வடை குழம்பா? இது வடை குழம்பு இல்லைம்மா, முட்டை போண்டா குழம்பு. முட்டையும் காலிஃப்ளவரும் போட்டு செய்கிற குழம்பு. எப்படிமா இருக்கு குழம்பு? சூப்பராக இருக்கா? 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை நல்லா வறுத்து விட்டுட்டு ஒரு 2-3 வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் நீங்கள் திருவி கூட போட்டுக்கலாம். தக்காளி பொடி பொடியாக நறுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். இது வதங்கினோடனே ஒரு தட்டில் அள்ளி ஆற வச்சுருங்க. அதே வானலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி விட்ருக்கேன். நான் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு போட்டு தாளித்து விட்ருங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இப்போ சின்ன வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக, கருவேப்பிலை, இப்போ 3 தக்காளி எடுத்துகிட்டு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளியும் சேர்த்துக்கோங்க. ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு போட்டுருங்க. உப்பு தேவையான அளவு போட்டு இதை நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சு பார்த்தோம்னா அந்த மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள், வந்து கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு போட்டு நல்லா இதையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி விட்டுருங்க. நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த விழுது, அதையும் இதோட ஒன்றா சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது இப்போ கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். வந்து நல்லா கொதிச்சிச்சு இந்த குருமா. இதில் வந்து காலிஃப்ளவரை உப்பு மஞ்சத்தூள் போட்டு பொடி பொடியாக குட்டி குட்டியாக நறுக்கிட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு கிண்ணத்தில் அள்ளி வச்சுக்கோங்க. இதில் வந்து வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன். இதை இதோட ஒன்றா சேர்த்துக்குவோம். கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து காலிஃப்ளவரில் வேக வைக்கும்போது போட்டு தான் கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். இதில் வந்து நான் 4 முட்டை உடச்சி இதில் ஊற்ற போகிறேன். இப்போ நான்
பாக்கெட்டில் முட்டை உடச்சி ஊற்றிக்குவோம். அதை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லாத்தையும் முட்டை, காலிஃப்ளவரு எல்லாம் நல்லா சேர்ந்து கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து இந்த பக்கம் நான் குழிப்பணியார சட்டி அடுப்பில் வச்சுட்டு சட்டி நல்லா சூடாயிடுச்சு. எல்லா குழிலையும் எண்ணெய் ஊற்றி விட்டுறேன். ஊற்றி விட்டு நம்ம கலந்து வச்சோம் பார்த்தீங்களா காலிஃப்ளவரும் முட்டையும், அதை வந்து இது நல்லா வெந்துருச்சு. வெந்தனா இது விரட்டினா பெரட்டிக்கும் தானாவே. பெரட்டி விட்டு நல்லா வேக வச்சுருங்க. இதையும் இது 2 பக்கமும் நல்லா வெந்த இந்த மாதிரி எடுத்துருங்க எல்லாத்தையும். நம்ம ஏற்கனவே முட்டை போண்டா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, காலிஃப்ளவர் முட்டை போண்டா, அதை இது உள்ளே போட்டு விட்டுருவோம். லைட்டாக கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் தட்டை போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம வந்து மேலே வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா இதெல்லாம் நல்லா தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.